குர்ஆனுக்கு முரண்படுகிற செய்திகள். இது சாதாரண ஒரு தலைப்பாக நீங்க நினைத்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய வஹ்யை நாங்கள் எப்படி அறிவது, எப்படி புரிவது, எப்படி விளங்குவது, அது சம்பந்தமான ஒரு தலைப்பு. இன்றைக்கு சலப்பு சிந்தனைகள், பல சிந்தனைகள் நம்ம நாட்டில் இருக்கிறது. இந்த தலைப்பு எடுத்தோட என்ன செய்யணும் கேட்டா, ஒரு நக்கல், ஒரு நையாண்டி, இவங்களுக்கு இந்த தலைப்புட்டா வேற தலைப்பு இல்லையா என்றெல்லாம் நக்கல் அடிக்கிற, நையாண்டி பண்ணுகிற ஒரு சமூகம் இருக்கிறது. நாம் எடுத்திருக்கிற தலைப்பு அப்படி அல்ல, சுவர்க்கத்துக்கு வழிகாட்டுகிற ஒரு இறை செய்தி. எது இறை செய்தி, எது இறை செய்தி இல்லை, எது நபிகள் நாம் அவர்களை கேவலப்படுத்துகிற செய்தி, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கொச்சப்படுத்துகிற செய்தி என்பதை பரிசீலித்து ஆய்வு செய்து அதை நம்ம படித்தெடுத்து இப்படித்தான் வஹ்யை விளங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிற ஒரு தலைப்பு. எனவே அந்த தலைப்புல நாங்கள் இறை செய்திகளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? குர்ஆனும் இறை செய்தி, ஹதீஸும் இறை செய்தி. இந்த ரெண்டு இறை செய்தியும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்க கூடாது. பேஸ்மெண்ட். குர்ஆன்ல வார ஒரு செய்தி ஹதீஸ்ல வார செய்திக்கு முரண்படுகிறது. முரண்படுகிற போது ரெண்டும் இறை செய்தியா மாறாது. முரண்படுகிற பொழுது ஒன்றுதான் இறை செய்தியா மாறுவதை, ஒன்று இறை செய்தி அல்ல. எப்படியெல்லாம் முரண்பட்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு புரிய வைக்கும். ஆனா இது பேசிக். இது அல் குர்ஆன் நல்லா சொல்லி காட்டுகிற பொழுது, அஃபலா யதப்பரூன குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இஃப்திராஃபன் கஸீரா. இது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டு இருந்தால் அதில் அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பீர்கள். ஆனால் இதுல முரண்பாடு, அல்லாஹ்வுடைய வஹ்யில முரண்பாடு இருக்காது. ரசூலுல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ் சொன்னதுதான், குர்ஆன்ல வந்ததும் அல்லாஹ் சொன்னதுதான். ரெண்டும் அல்லாஹ் சொன்னது. ரெண்டும் அல்லாஹ் சொன்னது எப்படி இருக்கும் தெரியுமா? ஒன்றுக்கொண்டு முரண்படுற மாதிரி, ஒன்றுக்கொண்டு எதிராக பேசுற மாதிரி அப்படி அமையாது. ஏன் அமையாது? யாரிடமிருந்து வந்திருக்கிறது? அல்லாஹ்விடம் வந்திருக்கிறது. சாதாரண ஒரு மனிதனுக்கு வந்த செய்தி 1000 முரண்பாடு இருக்கும். படிக்கும் போதே பல முரண்பாடு கண்டுகொண்டு போகலாம். காலத்தால் அடிபட்டு போயிடும். இப்போ அன்றைக்கு அந்த வருஷம் கொஞ்சம் மக்கள் மத்தியில இந்த நல்லா அடிக்கும். இன்னும் சிந்தனையாளர்கள் உருவாகுற பொழுது இது என்னத்தை எழுதி வச்சுக்கிறான், அங்க முரண் இங்க முரண்டு கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் அந்த எழுத்துக்கே தவறு காணுகிற அளவு போயிடும். ஆனா வஹி என்பது அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது. உலகத்தெல்லாம் படைத்து ஆளுகிற, அவனை விட நுண்ணறிவாளன் உலகத்தில் யாருமே இல்லாத அப்படிப்பட்ட நுண்ணறிவாளன் மீது இறக்கப்பட்ட செய்தியில் முரண்பாடு இருக்காது. அடிப்படையை புரிந்து கொள்வர். இரண்டாவது, இந்த குர்ஆனுக்கு வருகிற செய்தி இருக்காங்க, அது ஹதீஸ்ல மாற செய்தி விளக்குறையாக வந்திருக்கு. விளக்குறையா அது அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்லுகிற பொழுது, வன்சல்னா இலைக்க திக்ர் லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்கள் மீது இறக்கப்பட்ட ஒன்றுக்கு நீர் விளக்கம் சொல்வதற்காக, விளக்குறையாக உங்கள் மீது நாங்கள் வஹ்யை இறக்கியிருக்கிறோம் என்று சொல்லி காட்டுறோம். அப்ப விளக்குறையாத்தான் இருக்க வேண்டுமே தவிர முரண்படுற மாதிரி, எதிர்த்து பேசுற மாதிரி, மாற்றமா பேசுற மாதிரி அது அமையாது என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி, அந்த இறை செய்தியாக இருந்தால் ஒரு நபியை கேவலப்படுத்துற மாதிரி, அசிங்கப்படுத்துற மாதிரி, அருவருப்பா வார மாதிரி அந்த செய்தி அமைந்து விடக்கூடாது. அப்படி அமையமாக இருந்தால் அது இறை செய்தி இல்லை என்ற அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.